Hello students, வணக்கம். Coordination Chemistry chapterல இருந்து IUPAC Nomenclature of Coordination Compounds இந்த டாபிக் பற்றி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ IUPAC Nomenclature of Coordination Compoundsல ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷனாக இது செகண்ட் பார்ட் வீடியோ அண்ட் we are going to see about the third point or third rule of IUPAC Nomenclature. ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அயானை நேம் பண்ணுறது. இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் வந்து நான் முன்னவே சொன்னேன், கேட்டயானாக இருக்கலாம், ஆனையானாக இருக்கலாம். அந்த காம்ப்ளெக்ஸ் அயானை எப்படி நேம் பண்ணுறது? ஓகே, அப்படி காம்ப்ளெக்ஸ் அயானை நேம் பண்ணுறப்ப காம்ப்ளெக்ஸ் அயானுக்குள்ளே என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு பக்கத்தில் அதில் இருக்க லிகான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயானில் இருக்கும். ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் அயானை நேம் பண்ணுறப்ப முதல்ல லிகான்ஸ் பேரை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு அயானோட நேமை நம்ம சொல்லணும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயானை நேம் பண்ணுற மெத்தட் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நேமிங் த லிகான்ஸ், செகண்ட் வந்து நேமிங் த சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம். இப்போ இந்த லிகான்ஸ் நேம் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இந்த செகண்ட் பார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா லிகான்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய லிகான்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது லிகான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வாட் ஆர் லிகான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிகான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு திங்கு மெட்டல்ஸோட டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கும், directly connected to metal atom. ஒன்று. செகண்ட்லி இதை லிகான்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ்க்கு தே டொனேட் a pair of electrons. அப்போது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யாரெல்லாம் டொனேட் பண்ணுவாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பேசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தே ஆக்ட் அஸ் தீஸ் லிகான்ஸ் ஆக்ட் அஸ் லூயிஸ் பேசஸ். ஸோ லிகான்ஸ்ன்னு சொன்ன அடுத்த செகண்டே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, மெட்டல்ஸ்க்கு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி தே ஃபார்ம் அ கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்னா என்னது? கோவேலன்ட் பாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோஆர்டினேட் பாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம கோஆர்டினேட் கோவேலன்ட் சொன்னாலும் அது கோஆர்டினேட் பாண்டை தான் குறிக்கும். கோஆர்டினேட் பாண்டுனா இப்போது எம் இருக்குது, லிகாண்ட் இருக்குது. இப்போ லிகாண்டு வந்து மெட்டலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ இது வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரான் ரிச்சாக தான் இருக்கும். ஓகே, இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு தான் இருக்க முடியும். அப்போ தான் இந்த எம்டி ஆர்பிட்டால்ஸை வச்சிட்ருக்க இந்த மெட்டலுக்கு இந்த லிகான்ஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆனால் இங்கே பாண்டை வந்து நம்ம கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டுன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் பாண்டுனா என்ன அர்த்தம்னா, அதாவது பாண்ட்ஸ் எந்த ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகுதோ அதில் ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். ஓகே, இன்னொரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் புவராக இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மெட்டல் தான் எலக்ட்ரான் புவர், லிகான் வந்து எலக்ட்ரான் ரிச். அப்போ நிறைய எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிற இந்த லிகான் மெட்டலுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ ஒரு ஆட்டம் தான் பாண்டு ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் ஃபார்ம் ஆக போது ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஆனால் அது டொனேட் பண்ணுற ரெண்டு எலக்ட்ரானுமே ரெண்டு பேருமே கொடுத்த ஆட்டமும் வாங்குகிற ஆட்டமும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கும். அதாவது டோனாரு அக்செப்டாரு ரெண்டுமே எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்படி க்ரியேட் ஆகிற பாண்டுக்கு தான் கோஆர்டினேட் பாண்டுன்னு பேர். அதாவது கோஆர்டினேட் பாண்ட் இஸ் அ பாண்ட் இன் விச் ஒன் ஆட்டம் வில் பி அ டோனார் ஆட்டம் அண்ட் தோஸ் டூ எலக்ட்ரான்ஸ் டொனேட்டட் வில் பி ஷேர்டு பை போத் த ஆட்டம்ஸ், போத் டோனார் அண்ட் த அக்செப்டார் அப்படின்னு சொன்னால் அது கோஆர்டினேட் பாண்ட். இப்போ கோவேலன்ட் பாண்ட் தெரிஞ்சிருக்கும். கோவேலன்ட் பாண்டில் ரெண்டு பேரும் கொடுப்பாங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ அயானிக் பாண்டில் என்ன ஆகும்? ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக இன்னொரு ஆட்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இங்கே அப்படி கிடையாது. ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், அந்த எலக்ட்ரான்ஸை ரெண்டு ஆட்டம்ஸும் ஷேர் பண்ணிக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு வந்து கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். ஸோ லிகான்ஸ் வந்து கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிகான்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம்,
நெகட்டிவாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிற ஒரு ஆட்டமோ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸாக தான் லிகாண்டாக இருக்க முடியும்னு நான் சொன்னேன். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் பாசிட்டிவ் நியூட்ரல். இப்போ நெகட்டிவ்னால் கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் பாசிட்டிவ் நியூட்ரல் அப்படின்னு வர்றப்ப அது எப்படி எலக்ட்ரான் ரிச்சாக இருக்க முடியும், அதால் எப்படி எலக்ட்ரான் டொனேட் பண்ணி லிகாண்டாக ஆக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஈவன் தோ ஒரு குரூப்பு ஒரு லிகான் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட அதில் இருக்க ஏதோ ஒரு டோனார் ஆட்டம் கிட்ட மோர், அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி தான் நியூட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H2O இருக்குது. H2O வந்து நியூட்ரல் தான், பட் ஆக்சிஜன் கிட்ட அன்ஷேர்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆட்டம் என்ன பண்ணும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணி கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டை மெட்டல் கூட ஏற்படுத்துறதுனால அது வந்து லிகாண்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ லிகான்ஸாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் குரூப்ஸு பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு லிகான் பார்த்திங்கன்னா, ஒரு லிகான்னா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் ஆட்டமாக இருக்கலாம்னு. இப்போ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் மோர் தென் ஒன் ஆட்டம் இருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணலான்னா ஒரே லிகானில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஆட்டம்ஸு டோனார் ஆட்டமாக ஆக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NO2 மைனஸ் இருக்குது. இது வந்து நைட்ரிட்டோ, அதாவது நைட்ரைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் இருக்குது. இப்போ ஒரு மெட்டல் ஆட்டம் கூட பாண்ட் பண்ணுறப்ப சில டைமில் NO2 இப்படி, அதாவது நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான்ஸை மெட்டலுக்கு டொனேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சில அதே லிகாண்டு வேறு மெட்டல் ஆட்டம்ஸ் கூடயோ இல்லை இன்னொரு டைமில் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த NO2வில் இருக்கிற O வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரே லிகாண்டு தான், பட் மோர் தென் ஒன் வேயில் அது வந்து மெட்டல் ஆட்டம் கூட, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட பாண்டிங்கில் ஈடுபடும். ஸோ ஒரே லிகாண்டு ரைட், ஆனால் அதில் இட் கண்டெய்ன்ஸ் மோர் தென் ஒன் டோனார் ஆட்டம். ஸோ எதில் வேணால் அது வந்து மெட்டல் கூட பாண்டிங்கை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லிகான்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிடென்டேட் லிகான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நேமிங்கில் இந்த ஆம்பிடென்டேட் லிகாண்டை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதோட நேம்ஸ் எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வேன். ஓகே, ஸோ இது இல்லாமல் லிகான்ஸில் ஒரே லிகானில் ரெண்டு ஆட்டம், இது என்னென்னா ஆம்பிடென்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே NO ரெண்டுமே மெட்டலுக்கு ஒரே டைமில் பாண்டை ஏற்படுத்தி இருக்காது. ஒன்று N இல்லைன்னா O, இல்லைன்னா தான். ஸோ திஸ் ஆர் தட், அதனால தான் ஆம்பின்றதுக்கு வருது திஸ் ஆர் தட். ஒன்று N இல்லைன்னா O, ரெண்டுமே இருக்காது. ஆனால் சில லிகான்ஸில் ரெண்டு ஆட்டம்ஸ் அட் அ டைமில் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட பாண்ட்ஸை ஏற்படுத்தியிருக்கோம். ஒன் சச் லிகாண்ட் இஸ் எத்திலீன் டயமீன். ENன்னு அதோட ஃபார்முலாவில் EN போட்டு ப்ராக்கெட்டில் இருக்கும். காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா இருக்கும். பட் ரைட்டிங்கில் எழுதுகிறப்ப இது நம்ம ஜென்ரலாக காமன் நேம் வந்து எத்திலீன் டயமீன் அப்படின்னு சொல்லுவோம். பட் IUPAC நேம் வர்றப்ப ஈத்தேன் 1,2 டயமீன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 NH2. இது ஒரு நியூட்ரல் லிகாண்டு தான். ஆனால் இங்கே ஒரு NH2 இருக்கா, இங்கே ஒரு NH2 இருக்குது. இந்த நைட்ரஜன் கிட்ட அன்ஷேர்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், இந்த நைட்ரஜன் கிட்ட அன்ஷேர்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு மெட்டல் கூட வந்து இது வந்து பாண்ட் ஏற்படுத்துதுன்னா ஒரே லிகாண்டு பட் ரெண்டு டோனார் ஆட்டம். அப்போது இதை வந்து என்ன சொல்லுவோம்னா அந்த டோனார் அப்படின்னு வரப்போ டென்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டென்டேட்னா என்ன பார்த்திங்கன்னா அது பாண்டை ஏற்படுத்துகிற இடம், பாயிண்ட் அது. ஓகே, அப்போ ரெண்டு இருக்கா, அப்போ பைடென்டேட். அப்போ இட் இஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். இப்போ இதெல்லாம் இப்போ CN இருக்குது, CN மைனஸ், இப்போ BR மைனஸ், அதே மாதிரி F மைனஸ், இதெல்லாம் ஒரே ஒரு டோனார் ஆட்டம் தான் இருக்குது. இது மோனோடென்டேட் லிகாண்ட்ஸ். அப்போ இது ஒரு லிகாண்டு, ஒரு ஆட்டம் தான்
எலக்ட்ரான்ஸை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கிட்ட கொடுத்து பாண்டை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் மோனோடென்டேட். இது பைடென்டேட். டெட்ராடென்டேட் கூட இருக்குது EDTA. அப்போ EDTAல பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் இருக்கும். அப்போ 4 பாயிண்டில் அதால் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு கோஆர்டினேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லிகான்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கீலேட்டிங் லிகான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, கீலேட்டிங் லிகான்ஸ்ன்னு பேர். ரைட், இப்போது ஆல்மோஸ்ட் வந்து லிகான்ஸ்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி எப்படி வந்து நேம்ஸ் வைக்கிறப்ப இந்த லிகான்ஸை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம நேம்ஸ் வைக்கிறப்ப இந்த லிகான்ஸை எப்படி நம்ம எழுதுறது அப்படிங்கிறதுக்கான IUPAC ரூல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் லிகான்ஸ் ஆர் கன்சர்ன்ட். ஓகே, ஸோ லிகான்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஆனயானிக் லிகான்ஸ், அதாவது நெகட்டிவ் நெகட்டிவ் லிகான், பாசிட்டிவ் லிகான், நியூட்ரல் லிகான்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ நெகட்டிவ் லிகான்ஸ் வர்றப்ப அதோட நேம்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா கடைசியில் இருக்க எடுத்துகிட்டு O போடணும். நெகட்டிவ் லிகான்ஸ்னால் இட் ஷுட் எண்ட் வித் O. இதுவே பாசிட்டிவ் லிகான்ஸ்னால் IUMல முடியும். அண்டு நியூட்ரல் லிகான்ஸ்னால் ஆஸ் சச் அதோட நேம் அப்படியே வரணும், எக்ஸப்ட் சில லிகான்ஸ். இப்போ CO கார்போனைல், NO நைட்ரோசில் ஆர் நைட்ரோசைல், H2O அக்வா, NH3 அமைன். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸு ஃபார்முலாவில் வர்றப்ப நேம் எழுதுகிறப்ப இந்த COக்கு பதிலாக கார்பனைல், NOக்கு பதிலாக நைட்ரோசைல், H2Oக்கு பதிலாக அக்வா, NH3க்கு பதிலாக அமீன், இப்படி தான் நம்ம அதோட நேம்ஸை எழுதணும். ஸோ 3 டைப் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது. 3 டைப் ஆஃப் லிகான்ஸையும் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சப்போஸ் வந்து மோர் தென் 1 லிகாண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வைக்கணும். 3 டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்குது, அப்படி இல்லை 4 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்குன்னா எந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த லிகாண்டை யார் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது மாதிரி ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மெட்டலோட நேமில் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் அயனோட நேம் முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் லிகான்ஸ்க்கு எப்படி நேம் பண்ணுறது பாருங்கள். இதெல்லாம் சிம்பிள் லிகான்ஸு. Br - Cl - F - Cn - OH - CO3 2 - NO3 - NO2 - SO4 2 - S 2 - C2O4 2 இன்னும் இருக்குது. இது பாருங்கள், இது புரோமைட்னு தெரியும், குளோரைட், ஃப்ளூரைட், சயனைட், ஹைட்ராக்சைடு, CO3 2 - கார்பனேட், நைட்ரேட், நைட்ரைட், சல்ஃபேட், சல்ஃபைட், ஆக்சலேட், எல்லாமே நெகட்டிவ் லிகான்ஸு. எல்லாமே ஆர்டினரி நேம் காமன் நேமில் இப்படி தான் உங்களுக்கு தெரியும், இப்படி முடியும். இந்த பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் IUPAC நேம் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு வைக்கிறப்ப இந்த லிகான்ஸ்லாம் வர்றப்ப அந்த எல்லாம் எடுத்துகிட்டு O வைக்கணும். இப்போது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு O இருக்கும். இப்போ இது NO2- நைட்ரைட் தான், அங்கேயும் எடுத்துகிட்டு ஓன்னு வச்சாச்சு. பட் NO2- வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஆம்பிடென்டேட் லிகாண்ட். அப்போ NO2வில் இருக்க N ஒருவேளை டோனார் ஆட்டமாக இருக்கலாம், ஆர் ஆக்சிஜன் இருக்கலாம். N டோனார் ஆட்டமாக இருந்தால் நைட்ரிட்டோன்னு எழுதிட்டு காப்பா N ஐஃபன் போட்டு எழுதணும், ஓவர் இருந்தால் காப்பா ஓன்னு போடணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி லிகான்ஸ் வந்து இதுதான். இது நான் சொன்ன எத்திலீன் டயமின் ஃபார்முலா கொடுக்குறப்ப ப்ராக்கெட்டில் EN இருக்கும். IUPAC நம்ம எழுதுகிறப்ப ஈத்தேன் 1,2 டயமின். அதே மாதிரி இது வந்து எத்திலீன் டயமின் டெட்ராஸ்டிக் ஆசிட், இதை மாதிரி மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. EDTN ஷார்ட்டாக தான் ஃபார்முலாவில் கூட இருக்கும். அப்போ இதுதான் அதோட IUPAC நேம். PPH3 வரப்போ இது ட்ரைஃபீனைல், PHனா ஃபீனைலு, ட்ரைஃபீனைல் ஃபாஸ்ஃபீனு. இதோட IUPAC நேமில் அந்த I எடுத்துகிட்டு A போடணும், அவ்வளோதான். இது வந்து பிரிடுன்னு, இந்த நைட்ரஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் ரிச், இட் ஹாஸ் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி லிகாண்டாக ஆக்ட் பண்ணும். ஃபார்முலாவில் வரப்போ PYன்னு தான் இருக்கும். நேம்ஸ் நம்ம எழுதுகிறப்ப ஸ்மால் Pயில் ஆரம்பிக்கிற பெரிடின், அப்படி தான் நம்ம வந்து அதோட IUPAC நேமில் எழுதணும். ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ இந்த லிகாண்ட்ஸ் வந்து ஒரே லிகாண்டு நிறைய இருக்குது. இப்போ CN- இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த CN வந்து ஒரு 4 இருக்குது.
அப்போ நம்ம எப்படி சயனிடோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் 4 இருக்குல்ல, அதை எப்படி நம்ம சொல்கிறது, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு லிகாண்டு எத்தனை இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்கிறப்ப டெட்ரா, அதாவது டெட்ரா சயனிடோ, அதாவது டை, 2க்கு வந்து டை, 3க்கு வந்து ட்ரை, டெட்ரா, 4க்கு, 5க்கு வந்து பென்டா, 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸா. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகணும். அத்தனை லிகான்ஸ் வந்து மோர் தென் 1 இருக்கிறப்ப. இப்போ இதை மாதிரி இப்போ சயனைடு இருக்கப்போ நம்ம சயனிடோ அதுக்கு இது மாதிரி சொல்லிடுவோம். சில லிகான்ஸில் ஆல்ரெடி அதோட பேரில் இந்த டையோ ட்ரையோ டெட்ராவோ வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே அதோட பேரில் இந்த மாதிரி நம்பர்ஸை டினோட் பண்ணுற இந்த டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம மேலேயும் அது நிறைய இருக்கிறப்ப, இப்போ இஎன் இருக்குது, இஎன்னை எத்திலீன் டயமின், இப்போ இது ட்வைஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ இதோட பேர் எத்திலீன் டயமின், அது இங்கே ஒரு டை வருது, அது இல்லாமல் இங்கே ஒரு 2 வருது. அப்போ 2 தடவை டை எத்திலீன் டயமின்னு போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் பிஸ் எத்திலீன் ஈத்தேன் 1,2 டயமீன். ஓகே, ஸோ இங்கே ஒரு டை இருக்குது, இங்கே டை இல்லை பாருங்கள், ஆனால் 2 தான் பிஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி டை ட்ரை டெட்ரா அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த லிகான்ஸ் டினோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரிஃபிக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம், விச் இஸ் பிஸ் ஃபார் 2, ட்ரிஸ் ஃபார் 3, டெட்ராகிஸ் ஃபார் 4, இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ப்ரிஃபிக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, பட் வந்து நிறைய மோர் தென் 1 லிகான் இருக்கப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் அந்த லிகான்ஸ் நேமை மென்ஷன் பண்ணணும்னு. அப்போ லிகான் மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய, அப்போ நீங்கள் வந்து டை, அதாவது டெட்ரா சயனிடோ அப்படின்னு தான் டெட்ரா சயனிடோன்னு வர்றப்ப இதுக்கு வந்து இதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு எடுத்துக்கக்கூடாது, இந்த சியை தான் எடுத்துக்கணும். அந்த லிகாண்டோட நேம் ஃபஸ்ட் லெட்டரை தான் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு எடுத்துக்கணுமே ஒழிய அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு குறிக்கிறதுக்காக போட்ட அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா தட் வில் கிவ் யூ த ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் த நேம் ஆஃப் லிகான்ஸ் when naming the complex ion. Okay.